ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் 8 தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார். 4வது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக சனி என்ற கிரகம் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார். 2 அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது? மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் லாபத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அவர் 7ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து உங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பொதுவாகவே 7ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி பார்க்கும் பொழுது லைஃப் பார்ட்னருக்கு சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸு, வழக்கத்தை மீறி ஒரு டென்ஷன், ஒரு கோபம், ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்பீடு, நம்ம செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் நாம் நிதானம் இழப்பது, சில நேரம் வார்த்தைகளை ரொம்பவும் ஸ்பீடாக பேசி மற்றவர்களை காயப்படுத்துவது, போகிற ஸ்பீடில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு வேகமாக பயணிப்பது. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு 95% ஃபில்டர் ஆகிடும். ஏன் அப்படின்னா செவ்வாயை குரு பார்க்கிறார். இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல ஒரு ருத்ர தாண்டவம் ஆட முடியாது.